வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட ட்ரேடிங்கோட மண்டே ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி, ஓகே. இந்த வரும் வாரம் இது ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டெக்னிக்கல் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதைத்தான் நம்ம இந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி இந்த இடத்துல தான் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருந்தது. 22,149 150ன்னு வச்சுங்களேன். ஸோ இதுவே அதுக்கப்புறம் அந்த உச்சத்துக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபால் ஆகி ஒரு டவுன் கொடுத்தது. மறுபடியும் சப்போர்ட்டில் இருந்து மறுபடியும் மூவ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போது இது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் டேவோடைய ஹை ரேஞ்சில் இப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இதை நோக்கி இது மீண்டும் பிரேக் ஆகி புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிஃப்டியோடைய ஃபியூச்சர் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே. இது எந்த மாதிரியான முறையில் இது மறுபடியும் மேல் நோக்கி உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். மண்டே நமக்கு ஸோ மார்க்கெட் டவுன் ஆனாலும் மறுபடியும் இந்த இடங்கள்ல அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது. அப்படின்னா இப்போ 22,000 ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே இது ப்ரீவியஸ் சப்ளை ஜோன். ஸோ இப்போ ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 22,000 மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்போ அந்த 22,000க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு இது ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது 22,000க்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ அந்த 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து அது மறுபடியும் டவுன் ஆகணும். அப்படி டவுன் ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடங்கள்லையும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதாவது 21,850 to 900 இந்த இடமெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் தான். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸுமே ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் தான். ஸோ இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலான 21,650 to 600 இந்த லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் ஆயிரும். இங்கிருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆனால். பட் அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னால் 22,000 பிரேக் பண்ண முடியாமல் அது மறுபடியும் ஒரு ஹேமர் ஃபார்மேஷனோ ஒரு மூவ்மெண்ட்டில் இது பிரேக் ஆனால் மறுபடியும் இது புதிய உச்சத்தை தொடும். அந்த புதிய உச்சத்தின் தொடர்ந்து அது போகும் எவ்வளோ தூரம் அது மேலே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,524. ஸோ இதைத்தான் அது அடுத்த புதிய உச்சமாக இது கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, அந்த உச்சம் கிரியேட் ஆவதற்கு என்னென்ன மாதிரியான முறைகள் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த நம்ம எப்படி அது அவ்வளோ தூரம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஏரியா வரைக்கும் கன்சாலிடேட் நடந்திருக்குது. ஸோ கன்சாலிடேட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ அப்போ அந்த புதிய உச்சத்தோடைய தன்மை எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை விட தாண்டியும் கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது. ஸோ இருந்தாலும் நம்ம புதிய உச்சத்துக்கு மேலே க்ளோசிங் 22,150க்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து அந்த கையை பிரேக் ஆச்சு அப்படின்னா இது நம்மளுடைய கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேபிளாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திரும்பி வரும்போது இதுவே அந்த 22,100 இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலாக சேஞ்ச் ஆயிரும். இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ திரும்பவும் வரும்போது இந்த 22,100 இதுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக சேஞ்ச் ஆயிரும், மறுபடியும் மேல் நோக்கி போவதற்கு. ஸோ இதை தான் நம்ம இங்கே தெளிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது அதோடைய மூமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் மூமெண்ட் வருது அப்படின்னா ஒரு 70லேருந்து 80 பாயிண்ட்ஸுகள் டவுனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அது இந்த இடங்களில் அதாவது 22,000ங்கிற ஏரியாவில் ஸோ இது சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் 22,100 ரீடெஸ்ட் பண்ணி கூட மறுபடியும் மேல் நோக்கி போகலாம். 21,150க்கு மேலே 22,150க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டால் ஸோ அதோட டார்கெட் 22,524 நோக்கி இது அடுத்த கட்டம் இயல்பாக நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே நேரத்தில் 22,000 கீழே க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் அது பிரேக் ஆகுது அப்படின்னா 21,850 800 இதெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஏரியா. இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் 21,600 to 650 இந்த ரேஞ்ச் தான் அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த மூமெண்ட் ஹெவியாக ஃபால் ஆகுது, செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக ஆகுது அப்படின்னால் இது திரும்பவும் கீழே வரும்போது கம்பல்சரி இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்ததற்கான வாய்ப்புகள் ஆயிரும். ஸோ அதனால் இங்கிருந்து இந்த 2 சப்போர்ட் லெவலுக்குள்ளே இது திரும்பி போகிற வரைக்கும் தான். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங். இதையும் பிரேக் ஆகி இது டவுன் ஆகுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது 21,300 to 350 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது வந்து நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், மண்டேவில் எந்த மாதிரி ட்ரேட் ஆனால் நமக்கு எப்படி ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பார்த்தோம். ஸோ அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆப்ஷனில் வந்து அது எப்படியா ரைட் பண்ணியிருக்காங்க, கால் அண்ட் புட்டை வந்து எப்படி ரைட் பண்ணி அதை சப்போர்ட்டிவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது புட்டு நிறைய பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. 21,000 அதிகமாகவும் ரைட் பண்ணியிருக்காங்க. 21,700 இது எல்லாமே நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. 22,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புட் ரேட்டிங் அதிகமாக நடந்திருக்கு. அதில் 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் ரேட்டிங் நடந்திருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,000 ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் திரும்பி வந்தால் அந்த 22,000 நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 22,100 வந்து ஒரு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய லெவலில் இந்த நியர்பையாக எந்த செல்லிங்கும் கொடுக்கல. இதை கன்சிடர் பண்ணணும் நீங்கள். இதை நியர்பையாக பாருங்கள், எந்த ஒரு பெரிய செல்லிங்கும் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் 22,100 150க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னால் ஸோ அது வந்து அடுத்ததாக 22,600 ரேஞ்சு தான் ஒரு இதை விட அதிகமான செல்லிங் இருக்குது. மீதி எல்லாம் வந்து ஒரு மீடியமான கால் ரேட்டிங் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது 22,000க்கு மேலே 22,100க்கு மேலே எவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் மேலே போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது, புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அது இந்த 22,150க்கு மேலே போய் க்ளோசிங் ஆகும் வரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ட்டாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்ப்போம். ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நமக்கு ஒரு புதிய உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நியர்பையாக வந்துருச்சு. பட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா அப்படி வரல. நம்ம பார்த்தாலே தெரியுது பேங்க் நிஃப்டி ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஒரு 2,000 பாயிண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்கிறதுக்கும் ஹைக்கும் இப்போ ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் 2,000 பாயிண்ட்டுகளுக்கு மேலே வேரியேஷன் இருக்குது. 2,500 பாயிண்ட் வரைக்குமே ஹைக்கும் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேரியேஷன் இருக்குது. ஸோ இது எப்படியான ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரீவியஸ் டே நம்ம இது பண்ண மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஸோ நமக்கு வந்து 47,000 to 47,200 வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா கிட்ட நியர்பையாக வரும்போதே ஒரு செல்லிங் மூமெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரைஸ் மறுபடியும் கீழ் நோக்கி வந்து டவுன் ஆகுது அப்படின்னால் மறுபடியும் 46,000 46,200 ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஸோ இந்த இடத்திலிருந்து ப்ரைஸ் மறுபடியும் இதை பிரேக் பண்ணி இந்த மூமெண்ட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆனால் மேபி இது வந்து 46,000 தாண்டி கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னால் இது 45,500 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் லெவலாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2 இடங்கள்லையும் திரும்பினாலும் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் போய் இந்த இடத்துல என்ன வரக்கூடாது அப்படின்னால் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய செல்லிங் மூமெண்ட்டில் வரக்கூடாது. அந்த செல்லிங் மூமெண்ட்டுக்கு கண்டினியூ கேண்டில் ஸ்டிக்ஸ் வரக்கூடாது. வந்தது அப்படின்னால் மேபி இது டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரல அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து 48,000 to 48,200 தாண்டுவதற்கு வாய்ப்பு, அந்த ஏரியாவை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கிருந்து ஒரு செல்லிங் வருவதற்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குது. நேரடியாக போச்சு அப்படின்னா மறுபடியும் அங்கிருந்து நமக்கு 47,200 இல்லை 46,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இங்கிருந்து செல்லிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் செல்லிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டதும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க தாண்டுச்சு அப்படின்னா இதோடைய புதிய உச்சமான 48,800 இது பிரேக்காக இதுவும் தயாராகிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மேபி இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது நிஃப்டி ரொம்ப நியர்பையில் இருக்குது. அதோட புதிய உச்சத்தை பிரேக் பண்ணுறக்கு பேங்க் நிஃப்டி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 2,500 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து அது புதிய உச்சத்தோட வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது தொடர்ந்து அதோட கண்டினியூவாக அதோடைய மூவ்மெண்ட்டு வேணும். அந்த நேரங்களில் நமக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபுல் சப்போர்ட்டிவ் பண்ணணும். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை. ஸோ இதுதான் இதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மெயின் ஸ்டாக் சப்போர்ட் பண்ணி ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா இதுவும் பெரிய ஏற்றத்தை உருவாக்கலாம். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். 47,200 47,000 to 47,200 ரெசிஸ்டன்ஸு, கீழே 46,200 to 46,000 சப்போர்ட். அதுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா 45,500 ஒரு சப்போர்ட். இந்த 2 இடங்களில் ரிவர்ஸ் ஆனாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 47,200க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் ஆனாலும் இது 48,000 48,200 தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கீழே அதிகபட்சமாக 44,800 to 44,000 சப்போர்ட்டிவ். பெரிய டவுன் ஆகும் பட்சத்தில் இந்த ஏரியா.
ஸோ இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸாக நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் தான். ஸோ வெரி சிம்பிளாக அதை வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 46,000 ஹெவி புட் ரைட்டிங். ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி 46,000 to 46,200 ஒரு சப்போர்ட்டிவ் ஆயிடுச்சு. 46,500 கால் அண்ட் புட் ரைட் இருக்குது. கால் ரைட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, புட் ரைட்டு ஒரு மீடியமாக இருக்குது. இப்போ ப்ராப்ளமே 46,500க்கு மேலே இது வந்து நமக்கு மண்டே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆச்சுனால் அடுத்து வந்து பாருங்கள் 47,000 குயிக்காக போகிறதுக்கு. இன்றைக்கே நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், நம்ம 46,000க்கு மேலே மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா 47,000 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு. பக்கம்பட அது பார்த்தீங்கன்னா நியர்பையே ஒரு 150 பாயிண்ட்ஸ் நியர்பையாக வந்து திரும்பிடுச்சு, ரிவர்சல் கொடுத்துருச்சு. மேபி அந்த இடம் வந்தாலே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செல்லிங் பேட்டர்ன் செல்லிங் அந்த இடத்துல நியர்பையாக ரெசன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த 46,500 தாண்டுச்சு அப்படின்னா இந்த 47,000த்தையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறதுக்கு சூழல் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் 47,200 47,000 to 47,200 ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சா நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அந்த ஹையவே ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். ஸோ அதையும் தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பாருங்கள், நீங்கள் இடத்துல பெரிய லெவலில் அடுத்த கால் ரேட்டிங் எதுவுமே இல்லை. அதை விட்டால் 49,000 தான் கால் ரேட்டிங். அப்போ 47,000 நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கால் ரைட்டர் வந்து நிறுத்தியிருப்பாங்க. பட் அதை தாண்டும் பட்சத்தில் ஒரு புதிய மூமெண்ட்டை அது வந்து புதிய ஒரு உத்வேகத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய மண்டே மார்க்கெட் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு. அது எஃப்என்டோ அதாவது investing.comல நமக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா 38,300 200லிருந்து டவ் ஜோன் வந்து இப்போ மூவ்மெண்ட் ஆகிருக்குது 38,800ங்குது. இதோடைய இதுவும் வந்து புதிய உச்சத்தோட பிரேக் ஆகிறதுக்கு நியர்பையாக இதுவும் வந்துட்டுருக்கு. ஒருவேளை மேபி வந்து அது இன்றைக்கி அது பிரேக் பண்ணி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்ததுன்னா நம்மளது சாலிடாக வந்து ஹை பிரேக் ஆகி மூவ் ஆயிரும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் மார்க்கெட்டும் ஒரு நல்ல நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 3% 4% ஏறி இருந்தது. இப்போ ஹாங்சங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2% மேலே ஏறி இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் ஒரு க்ரீன் சிக்னலில் ஸோ நீ மூவ் ஆக உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டை தான் இது கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது சரி, ஓகே. அடுத்து FISDASோடைய பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கண்டினியூவாக இப்போ அதாவது நேற்று வரைக்கும் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா FIS செல்லிங் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. 14,000 கோடி ஓவராலாக வந்து இந்த மந்தோட இந்த 7ஆம் தேதியிலேருந்து கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா 14,000 வந்து செல்லிங்கில் இருக்காங்க. இவங்க 15,800 கோடி பையிங்கில் இருக்காங்க டிஐஸ். ஸோ பார்த்தோன்னா ஒரு 1000 crores தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போதுக்கே ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. மேபி இன்றைக்கி அவங்க 2 பேருமே வாங்குவதற்கு தயாராக இருக்கிற சூழலில் மினிமமாக இருந்தாங்க அப்படின்னாலே நமக்கு மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்க தயாராகிடும். ஸோ இல்லை அப்படின்னா இவங்க மறுபடியும் இன்றைக்கும் வந்து செல்லிங் மூமெண்ட்டை கையில் எடுத்தாங்கன்னா 47,200 அவங்க செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஆனால் வந்து டிஎஸ் கிளியராக இருக்கிறாங்க, கண்டினியூ பை. எந்த இடங்கள்லையும் பெருசாக அவங்க செல்லுக்கு ஐடியாவே கொடுக்கல. FIS கண்டினியூ செல்லு ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ இது மேபி வந்து சேஞ்சஸ் ஆகலாம். இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கும் நன்றி. அதே நேரத்தில் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆப்ஷன் கிளாஸ் அண்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாம் ட்ரைனிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மார்க்கெட் நாலேஜ் ஆகட்டும் எல்லாம் ஷேர் பண்ணுறதாகட்டும் நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.